இன்றைய தியானம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆதியாகமம் 18:14. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் இந்த நாளில் நாம் தியானித்து, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லப்பான்னு சொல்லி நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். இங்கு பார்க்கிறோம், கர்த்தர் கேட்கிறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நான் சொன்னா சாராள் நகைக்கிறா, ஆனால் என்னால் ஆகாத காரியம் உண்டோ? ஆபிரகாமே, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு நான் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் அப்படின்னு சொல்லி அங்கு கர்த்தர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை எழுத்தின்படி பிள்ளை இல்லாதபடிக்கு பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம், விவேகம், புத்தி, அறிவு எனக்கு வேணும், இன்னும் பர்சனலாக சில காரியங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்திலிருந்து நான் அபிஷேகத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் அறுவடைக்காய் காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி யார் யார் இந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்தில் வார்த்தைக்காய் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ, இருக்கிறோமோ, நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சின்ன காரியமோ பெரிய காரியமோ, வியாதியினாலே, மந்திர பிலிசூனிய கட்டுகளினாலே எல்லாவற்றையும் இழந்து நீங்க கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீங்களா? என் கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறார். உண்மையாகவே பிரியமானவர்களே, அவர் யார் என்று யோபு சொல்லும்போது சொல்றாரு, யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட யோபுவை போல, கர்த்தாவே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பான்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை பற்றி பிடித்து கொண்டு, அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நீங்க எரேமியா 32:17 வாசிச்சிங்கன்னு சொன்னா, அங்க நாம் வாசிக்கிற, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீற்றப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உங்களால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எரேமியா இந்த வார்த்தையை சொல்லுவாரனால், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட, அப்பா உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைப்பா, என்னுடைய பர்சனல் லைஃப்பில், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், என்னுடைய சோஷியல் லைஃப்பில், அப்பா என்னுடைய வேலை காரியத்தில், என்னுடைய விவாக காரியத்தில், எதிர்காலத்தில், ஆண்டவரே ஊழியத்தில் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லப்பான்னு சொல்லி நாம் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை கவனித்து கேட்டு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்மையாகவே ஒன்றும் இல்லை, மகளே மகனே உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ளு சொல்லி நம்மளை பலப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:26 சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷரால் எது கூடாது? அதாவது ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். அப்போ சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுதுதான் இயேசு அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். தேவனாலே எல்லாம் கூடும் பிரியமானவர்களே, அவரால் எல்லாம் கூடும். நம்ம எது
இது மனுஷரால் கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது தேவனாலே கூடும். நீங்கள் மரியாளுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே தேவதூதன் மரியாள் கிட்ட சொல்லும் பொழுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். எதை சொல்லும்போது சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்து அவளும் தாம் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம். ஆகவே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றார், என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20-21 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆமென். அன்பார்ந்தவர்களே, நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும் நம்ம நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு இந்த நாளில நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆதியாகமம் 18:14 அப்பா, நீர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை நாங்களும் இந்த நாளில விசுவாசிக்கிறோம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்துமை ஸ்தோத்திரிக்கிறப்பா. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் ஆண்டவரே. இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்காக பாரத்தோடு உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு இந்த அதிகாலையில் எந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஆதியாகமம் 18:14 நீங்கள் ஒரு அற்புதத்தை அவங்களுக்கு நிகழ்த்தி ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.